ஹாய் கைஸ், வெல்கம் டு கஸ்து கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஸ்டார்டர் எக் ஃபிங்கர்ஸ். இதுக்கு மெயினா 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணாலே போதும், சூப்பரா பண்ணிடலாம். ஸ்டெப் 1, நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரியே எக்கை ஸ்டீம் பண்ணி கட் பண்ணிக்க போறோம். ஸ்டெப் 2, இதை நம்ம 3 லேயரா கோட் பண்ண போறோம். அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம பர்ஃபெக்ட்டா கோட் பண்ணாதான் மேல நல்லா கிறிஸ்பியா சூப்பரா எக் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகும். நாட் ஃபார் த டிலே, வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். எக் ஃபிங்கர் செய்யறதுக்கு மிக்சிங் பவுல்ல 8 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதோட பொடிசா கட் பண்ண வெங்காயம் 1 கப், 2 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணது, 1 டீஸ்பூன் ஜீரக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கம்பைண்ட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ முட்டையை குக் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபிளாட்டான டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதுல லைட்டா ஆயில் ஸ்ப்ரே பண்ணிருங்க, அப்பதான் ஈஸியா டிமோல்ட் ஆகும். பிரஷ் வச்சு நல்லா ஈவனா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்க எக் மிக்சர் இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. இருக்கட்டும். எக்கை குக் பண்றதுக்கு கடாயில இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டின்னை உள்ள வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல 30 நிமிஷம் குக் பண்ணிருங்க. 30 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். எக்கு பக்காவா குக் ஆயிருக்கு. பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்து மிக்சிங் பவுல்ல 1 கப் மைதா மாவு, கொஞ்சமா உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிருங்க. இன்னொரு மிக்சிங் பவுல்ல 1 முட்டை உடைச்சு சேர்த்துக்கலாம். இதோட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்துட்டு முட்டையும் பாலையும் நல்லா பீட் பண்ணி வச்சிருங்க. ரீசெண்ட் டேஸா என்னோட குக்கிங் வீடியோஸ்ல இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில பார்த்திருப்பீங்க. யூஸ்வலா தோசை சப்பாத்திக்கெல்லாம் நம்ம ஸ்பூன்ல ஆயில் விடுறத விட இதுல ஸ்ப்ரே பண்ணல குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாகுது. இதோட ஸ்ப்ரேயிங் பம்பும் ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆகுது. இதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏற்கனவே ஸ்டீம் பண்ணியிருந்த எக் கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆயிருச்சு. டீமோல்ட் பண்ண நைஃப் வச்சு சைட்ஸ்ல லூஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபிளிப் பண்ணி மேல லைட்டா டேப் பண்ணிக்கோங்க. ஈஸியா டிமோல்ட் ஆயிரும். இப்போ நைஃப் வச்சு நீளமா ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கோட் பண்றதுக்கு ஒரு பீஸ் எடுத்து எக் மிக்சர்ல நல்லா ரோல் பண்ணிருங்க. இதை அப்படியே எடுத்து ட்ரை இன்கிரீடியன்ட்ல நல்லா கோட் பண்ணிருங்க. எல்லா சைடும் ஈவனா இருக்கணும். இப்போ திருப்பியும் எக்ல நல்லா ரோல் பண்ணி ஃபைனலா இதை பிரெட் க்ரம்ல நல்லா கோட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். இப்போ சூடான எண்ணெயில ஒவ்வொன்றா உள்ள சேர்த்துட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் எண்ணெய் குடிக்காம இருக்கும். நல்லா மொறுன்னு ஆகுற வரைக்கும் எல்லா சைடும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌனா பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா மொறுன்னு எக் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிரும். சுட சுட டீ காஃபியோட சர்வ் பண்ணுங்க. பக்காவான ஈவினிங் ஸ்நாக்கா இருக்கும். உங்க வீட்ல பர்த்டே ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கெல்லாம் இதை ஒரு ஸ்டார்டரா சர்வ் பண்ணீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபில நான் யூஸ் பண்ணிருக்க எல்லா இன்கிரிடியன்ட்ஸோட மெஷர்மெண்ட்மே நீங்க சப்டைட்டில்ல பார்த்திருப்பீங்க. இது இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல கம்ப்ளீட் ரெசிபி நான் கொடுத்திருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட் ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். பாய்.